எங்கேயுமே தாய்ப்பால் வந்து விற்பனை செய்யக்கூடாது. நமக்கு வந்து ஒரு கம்ப்ளைண்ட் வருது, இது மாதிரி ஒரு இடத்துல வந்து தாய்ப்பால் விற்கிறாங்க அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் வருது. அதை பேஸ் பண்ணி நாங்கள் போய் அந்த இடத்துல ஒரு பாட்டில் ஆஃப் தாய்ப்பால் கிடைச்சது. சரி, என்னாச்சு, இந்த இடத்துல மட்டும் தான் இருக்கா, இல்லை வேற எங்கேயாவது இது மாதிரி இருக்கா, இது மாதிரி வியாபாரம் பண்ணக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சென்னை முழுக்க வந்து ஒரு 18 டீம் போட்டு நாங்கள் வந்து சர்ச் பண்ணோம். அப்படி பண்ணுனதுல பார்த்தோம்னா எங்களுக்கு மெயினாக வந்து அரும்பாக்கத்தில் ஒரு இடத்துல வந்து மெயின் டிஸ்ட்ரிபியூட்டர் மாதாவரத்தில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவர் வந்து டைரக்டா மதர்கிட்டே வந்து கலெக்ட் பண்ணியிருக்காரு. மில்க் வந்து கலெக்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணி டேட் போட்டு வச்சு இது பண்ணியிருக்காங்க. ஆனால் நான் அரும்பாக்கத்தில் நான் பார்க்கும் பொழுது அங்கே என்ன பண்ணிருக்கேன், அந்த பாட்டிலில் வந்து ஃப்ரோசன் டைப்பில் எனக்கு கிடைச்சது. ஃப்ரீசருக்குள்ளே வச்சுருந்துருக்காங்க. ஃப்ரோசன் டைப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக அந்த டெஸ்ட் எடுத்து நம்ம லேபுக்கு அனுப்பிச்சோம். அந்த தாய்ப்பால் உண்மையிலேயே ஒரிஜினல் ஹியூமன் மில்கா இல்லை அதில் ஏதாவது கலப்படம், அதாவது ப்ரிசர்வேட்டிவ்ஸ் வேற ஏதாவது கர்நாடகாவில் பண்ணியிருக்காங்க. கர்நாடகாவில் இருந்து எல்லாமே அங்கிருந்து வந்துருக்குது. எங்களுக்கு அப்போ ஷாக்கு, என்னடா இது, அங்கே எப்படி